என்ன சாமி நான் மீட்டிங் போயிட்டு இப்போ தான் வந்தேன். எனக்கு கை காலம் வலிக்குதுன்ட்டு வந்து பார்க்குற சாப்பிட்லான்ட்டு என்ன ஸ்நாக்ஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கிறேன். மார்னிங் ஸ்நாக்ஸா? தெரியுமா, அந்த வடைப்பருப்பு கொடுத்து ஒரு வருஷமே ஆயிரும் போல இருக்குது. இப்போ ஒரு 2 மாசத்துக்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் செய்யவே இல்லை. அதனால சுகாஸ் வேற ஸ்நாக்ஸ்ன்னு அடிச்சு. வீட்டில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு இருக்குது, மிச்சர் இருக்குது, பொரி இருக்குது, பழம் இருக்குது, ஆப்பிள் வாங்கி வச்சிருக்கிறோம், மாங்காய் இருக்குது, இத்தனை இருக்குது. ஸ்நாக்ஸ் இல்லை. எனக்கு ஸ்நாக்ஸ் ஒண்ணுமே இல்லை. பிஸ்கட் இருக்குது, எதுவுமே இல்லை. அப்பா வரும்போது வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிச்சா. அதனால பருப்பு இருந்துச்சு, சரின்ட்டு ஊற வச்சு. இன்னைக்கு தான் மழை வர மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இத்தனை நாள் கழிச்சு மழை வர மாதிரி, காத்தடிக்கிறதுக்கே என்னமோ மழை வர மாதிரி அவ்வளோ சந்தோஷம். மழை காத்து. நான் வந்து இப்போ கல்லுமாடையில் பஸ் விட்டு இறங்கி புகை கிளம்புன மாதிரி இருந்ததா. பஸ்க்குள்ள வரும்போது மழை தூரல் வர மாட்டேங்குது. அப்படி சந்தோஷமா இருந்தது. மழை வர மாதிரியே மண் வாசனை அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா எங்க ஊருக்கு தான் மழையே வரல. அப்புறம் குழு குழுன்னு காத்து வேற அடிச்சுச்சா. அப்புறம் வந்து இறங்கி அந்த வீட்டுக்காரர்கிட்ட போய் எனக்கு மழை வரலைங்களாங்கிற. மழை எங்க பானு வருது, காத்து தான் பயங்கரமா அடிச்சுட்டு இருக்குது அப்படின்னாரா. அப்புறம் ஆனா இந்த காத்து அடிச்சதுக்கே பார்த்தா மழை வந்து ஓஞ்ச மாதிரி அப்படி ஒரு விறுவிறுப்பு. இன்னைக்கு கொஞ்சம் காத்து அடிச்சதுனாவே மழையை கொண்டு போயிருன்னு சொல்லுவாங்க. ஆமா, காத்து இடிதான் வந்துச்சு, மழையே வரலைங்க. ஆனா கொஞ்சம் மழை வந்த மாதிரி இதமா இருக்குதுல, குழு குழுன்னு காத்து. அந்த 1 ரூபா வடை போடுவாங்களே ரவுண்ட் ரவுண்டா. ஆமா, போட்டுக்கிற தட்டி போடல. நான் ஒரு நாள் 1 ரூபா வடை வாங்கிட்டு வந்து கொடுத்த குருமந்தூர்ல. எங்க ஆபீஸுக்கு போயிட்டு 10 ரூபாய்க்கு எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்களா, டீ குடிச்சாங்களா. நான் டீ சாப்பிட மாட்டேன்னா கடையில. சரி வடையும் ஏதாவது வாங்கி சாப்பிட வேண்டியதானா. இப்படி இருந்தீங்கன்னா என்ன வேண்டுவேன் ஏது வேண்டுவேன்னு டீச்சர் கூட ஏதாவது திட்டுவாங்க. அப்புறம் சரின்ட்டு ஒரு 10 ரூபாய்க்கு மட்டும் வாங்கி, சரிப்பா பேரனுக்கு கொண்டு கொடுத்துடலாம், எனக்கு சாப்பிட்றக்கே மனசு வேலை கொண்டாந்து கொடுக்குறேன். அதை வெகு நாள் கேட்டே இருக்கு. குருமந்தூர் போனாவே ஐயா 1 ரூபா வடை வாங்கிட்டு வாங்க ஐயா அப்படிங்கம்மா. இப்போ அந்த கடையுமே சுடுறாங்களா இல்லையான்னு எனக்கு அதுவும் தெரியுதுல. மீட்டிங் முடிகிற அவசரத்துல பஸ்ஸுக்கு 1 ரூபாய்க்கு ஓடி ஏறுறது. அந்த காத்து மழை வர மாதிரி இருந்தது. எச்சா ரொம்ப வேர்க்குதுங்க, நிக்கவே முடியல. இப்பதான் போட்டிருக்கிறேன். எனக்கு வேணா வண்டியில வரங்காட்டிக்கு குழு குழுன்னு காத்தடிச்ச மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்தது. கொத்தமல்லி தலை, புதினா எல்லாமே போட்டிருக்கிறேன். சந்தையில் வாங்கிட்டு வந்தது பூரா இதுக்கு போட்டியா? வடைக்கு போட்டு வடை செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்ப செமையா இருக்கு. புதினா போட்டா மட்டும் அந்த வடையினுடைய டேஸ்ட் தனி டேஸ்ட். ஒண்ணே என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆராதனா குட்டி வந்து ஊர்ல இருக்குது. அடாடா, அது இருந்துச்சுன்னா தடை தூக்கிட்டு சாப்பிட மாட்டாங்க. பிச்சு பிச்சு போட்டு வச்சுது. ஆனா வந்து அம்மா அம்மாட்டு தூக்கிட்டு வந்து ஒன்னொன்னா கேட்டே இருக்கு. ஒரு 2 மட்டும் போட்டா போடா மிந்தி போ அப்படிங்கிறது என்னமோ ஒரு கூடை கொட்டின மாதிரி. அப்புறம் இந்த 2டையும் கொறிச்சிட்டு எலி கொறிக்கிற மாதிரி அங்கே இங்கேயும் பிச்சு போட்டு அப்புறம் தடை தூக்கிட்டு வந்து எப்படி அழகா கேட்டுருக்கு தங்கம். சரி சரி. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து வடை செஞ்சுட்டு இருக்கோம். புதினா வடை செஞ்சுட்டு இருக்கிறோம். சுபாஷ் குட்டி கேட்டதுனால செய்யறேன். இல்லைன்னா அதுவும் செய்ய மாட்டேன். எண்ணெய் எல்லாம் இருக்குது, ஆனா செய்யலாம் நினைக்கிறது. ஆனா ஸ்நாக்ஸ் இருக்கிறதுனால கண்டுக்கிறதே இல்லை. ஸ்நாக்ஸ்லயே செய்வோம். ஸ்நாக்ஸ் குறை வாங்கினாலும் நினைக்கவே இல்லை. அப்புறம் சுபாஷ் கேட்டதுனால இப்ப செய்யறேன். அப்புறம் நான் இன்னொன்று முக்கியமான சொல்லிடுறேன். காலையில 8:30 மணிக்கே ஸ்கூலுக்கு போய் நோட் எடுத்துட்டு பஸ்ஸுக்கு நின்று இருந்தேன்னா, குன்னத்தூர்ல இருந்து ஒருத்தர் நான் பஸ்ஸுக்குள்ள ஏறணும்னு சிரிச்சுட்டு எனக்கு சீட் கொடுத்தாங்களா உட்கார சொல்லி. அப்புறம் பார்த்தா அவங்க பேர் ஸ்ரீதேவியாம குன்னத்தூராமா. அது வேற சொன்னாங்க, உங்க வீடியோ பார்ப்பேங்கம்மா, நீங்கள் அவ்வளோ சிக்கனமாக இருக்கிறீங்கம்மா அப்படின்னாலும். ஆனால் நம்மளை கொஞ்சம் நல்லா நம்ம குடும்பத்து மேலே நலம் விரும்பி நம்ம குடும்பத்து மேலே அவ்வளோ இதாக பேசினாங்க அக்கறையா. அப்புறம் உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அமைதியாக எப்படி பேசுது அப்படின்னாங்க. ஆமாம், சின்ன வயசுலலாம் எங்கள் பாப்பா யாருக்கிட்டையுமே பேசாது. கலைவாணி அது அமைதியான பொண்ணு ஊரே சொல்லு. ஆனால் இப்போ இந்த மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த குழந்தைகளோட கத்தி கொஞ்சம் அப்படியே ரெகுலராக பேசுதுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் உங்கள் பையன்கிட்ட எல்லாமே பிடிச்ச குணம் நல்ல குணம் தானுங்க. யாருக்கு எல்லாத்துக்கும் தானம் பண்ணுறாரு. ஆனால் இந்த மாதிரி அந்த ட்ரிங்க்ஸ் மட்டும் வேண்டான்னு சொல்லுங்க, குழந்தையும் பிறந்திருக்குன்னு ஆனால் நல்லா அட்வைஸ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களே. ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் பண்ற அனைத்து நல்லுள்ளவங்களுக்குமே நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நலமோடு இருக்கோம். நானும் நலம் விரும்பிதான் உங்களுடைய நலம் விரும்பி. நாங்க எப்பவுமே கோவிலுக்கு போனா உங்களுக்கு சேர்ந்து வேண்டிட்டே தான் இருக்கோம். எப்ப யூடியூப் ஆரம்பிச்சோமோ அதுல இருந்து வேண்டிட்டே தான் இருக்கோம். இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்க வீட்ல வந்து வடை. என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. நான் சாப்பிட்றேங்க நண்பர்களே. வந்த உடனே கொத்தமல்லி சட்னி இருந்ததுங்க, சூப்பரா இருந்தது சாப்பாடு. கொஞ்சம் சாப்பிட்டு இப்படி ரொம்ப டயர்டா இருக்குன்னு பார்த்தா என்னடா மணக்குதுன்னு வந்து பாக்குறேன் ஸ்நாக்ஸ். ஸோ ரொம்ப வடையை வந்து அதிகமா செய்யவே மாட்டேன், எங்க அம்மா தான் செய்வாங்க. இன்னைக்கு வந்து நான் செய்யறேன் வடை. அப்புறம் டீ வச்சு இப்போ குடிக்க போறோம். அவ்வளவுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ். உங்க வீட்ல எல்லாம் என்னன்னு சொல்லுங்க, நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நீங்களும் பட்டு பருப்பு வடையெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப ஹெல்த்திது, ரொம்ப நல்லது. ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம்.